படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சொல்லாங்க. 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த், அந்த ஸ்டார்டம், அந்த ஒரு லெவல்ல இருக்கவருக்கு நம்ம என்னதான் பண்ணாலுமே அந்த தீனி எவ்வளவுதான் போட்டாலுமே நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபை ஆகாதுல. என்ன ஒரு 10 பேர் அடிச்சிட்டு இருக்காரு, இன்னும் போடுங்க, இன்னும் மாசம் ஏத்துங்க, கூட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் படத்துல அதுக்கேற்ற மாதிரி வந்து மிக்சரா தான் இருக்கு. தேவையான ஃபைட் சீன்ஸ் இருக்கு, தேவையான எமோஷன்ஸ் இருக்கு, தேவையான காமெடி இருக்கு, தேவையான ரிவெஞ்ச் சீன்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு படமா பார்த்தோம்னா கூலி திரைப்படமே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் படத்துல வந்து அங்கங்க நம்ம யோசிக்கிற மாதிரி வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பெருசா என்ஜாய் பண்ணத மாதிரி இருந்துச்சு. இப்போ நானே வந்து இப்போ நம்ம FDFS 9am வந்து ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல சவுண்ட் செக் பண்றதுக்கும் லைட் செக் பண்றதுக்கும் அப்போ அவங்க போடுற அந்த மாண்டேஜஸ், அப்போ அந்த கிளிப்ஸ் ஆஃப் ரஜினி சார் இருக்காரு, அந்த வீடியோஸ்லாம் போடும்போது அந்த ஆறாவரத்தோட கத்துறாங்க, டைட்டில் கார்டு போடும்போது கத்துறாங்க. அது எல்லாம் படத்துல அந்த ஐப் ரொம்ப கம்மி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அமைதியா சாந்தமா உட்காந்துட்டு படத்தையே எல்லாம் வெறிக்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு சீன் வருமா, ஒரு ஐப் ஏத்துமா, கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குமா அப்படின்றத எதிர்பார்த்து ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பெருசளவுல நம்ம சீன்ஸ் எதிர்பார்த்தோம், இதை நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் வேற இது நடக்குமா அப்படின்னு பார்த்தா வேற ஒன்று நடக்குது. சரி இது நடக்க போகுதா, இன்னும் இல்ல அதோட வேற ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி அங்கங்க ட்விஸ்ட் இருக்கு. பட் அந்த ட்விஸ்ட் எல்லாமே நாங்க ஓகே அது இருக்கட்டும்பா, பட் ஆனா அந்த ஒரு மாஸ் எலிவேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு.